கூலி ட்ரெய்லர் சுட சுட அப்படியே ரிலீஸ் ஆகுது, அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் அப்படி பார்க்கும்போதே வந்து ஒரு மெய் சிலிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் சிலிருக்கலை. அது பாட்டுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து படமே 2 மணி நேரம் தான்டா, ஆனால் கோபிநாத்திட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போது 2.25 மணி நேரம் பேசுகிறீங்களாடா அப்படின்லாம் வந்து சொல்லும்போதே லோகேஷ் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். சார் இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் நான் பெருசாக வேறு எதுவும் ரிவீல் பண்ண விரும்பலை சார், அந்த டீசரு அப்புறம் ஸ்னீக் பீக்குன்னெலாம் எதுவும் கொடுக்குற ஐடியாவில் இல்லை சார். காரணம் என்ன, ஒரு சின்ன ஃப்ரேம் வந்தாலுமே கூட அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க கதையை அப்படின்னு சொல்லி அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதே காரணத்துக்காகவோ என்னமோ தெரியல, இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு சும்மா 4-5 டைலாக்கை வச்சு ட்ரெய்லர் அப்படியே மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஏன் மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கதை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த க்யூரியாசிட்டி போயிடும் அப்படிங்கிறதுல டைரக்டர் கம் எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் 2 பேருமே வந்து ரொம்ப க்யூரியஸாக கான்ஷியஸாக அந்த இதை எடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கே தெரியுது. பட் இதையும் தாண்டி இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி கண்டிப்பாக எழத்தான் செய்யுது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கோபிநாத்திட்ட பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது முடியல, அட்லீஸ்ட் ரஜினி சாரையும் கமல் சாருடைய பொண்ணு ஸ்ருதிஹாசனையாவது வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே நினச்சிட்டு தான் ரஜினி சாரோட பொண்ணாக தான் ஸ்ருதிஹாசன் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஃபைனலாக ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே இந்த கதை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாகார்ஜுனா வில்லன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நாகார்ஜுனா லுக்கை லோகேஷ் வேணும்னே பார்த்து ரட்சகனில் பார்க்குற அந்த நாகார்ஜுனா வேணும்ன்றதுக்காகவே அதே கெட்டப்பு, அதே பங்கு, அதே லுக்லேயே கொண்டு வந்து வச்சுருக்காரு. ஏன்னா ரட்சகன் படம் தான் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற கலவரம், அதில் வந்து ஒரு ஹீரோவாக வந்து அவர் எல்லாமே கோவப்படுவார். ஸோ இந்த ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருக்காரு. சௌபீன் ஷாஹிர், அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சௌபீனுக்கு வந்து முன்னாடி ஃபஹத் ஃபாசில், அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில் உள்ளே வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் சத்யராஜ், கிட்டத்தட்ட 36 வருடம் 32 வருடம் மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் 2 பேரும் திரும்பி சேர்றாங்க. கண்டிப்பாக நாஸ்டாலஜிக் சீன்ஸ், என்னம்மா கண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சு. அமீர் கான், இப்படி ஒரு அமீர் கானை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருந்துருக்கவே மாட்டோம். அமீர் கான் ஒன்று ரியலாக நடிச்சிருப்பாரு, இல்லை வந்து சோசியல் மெசேஜ் மாதிரி நடிச்சிருந்திருப்பாரு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அதுலேயுமே ஒரு வில்லன்லேயே டண்டனா கட்டான் மாதிரியே ஒரு லுக்கில் ட்ரௌசர் போட்டு ஒரு மிஸ்டர் கூல் மாதிரியே வந்து கன் ஃபயர் வச்சுட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குனாலும் நீங்கள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவர் ரொம்ப சாதாரண ஆள் மாதிரி இருப்பார். இது எல்லாம் இருக்குல்ல, சத்யராஜ் மட்டும் அங்கே என்னமோ நோண்டிக்கிட்டே இருப்பார். நல்லா பார்த்தீங்கன்னா அது ஒரு பேனல் கண்ட்ரோல் ரூமு, ஒரு ஹார்பரோ ஒரு ஷிப்போ இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ட்ரோல் ரூமு. அந்த கண்ட்ரோல் ரூமில் ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவர் ஒரு ஃபைலை கடத்தி எடுத்துகிட்டு ஓடுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட் ஒன்று இருக்கும், 14400 அப்படிங்கிறது. இந்த ஃபிபனாசி சீரீஸ்லாம் மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அதில் நிறையா வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை ஸ்டோரி இப்படி இருக்கலாம், இதை வந்து லீனியராகவும் எடுத்துருக்கலாம், நான் லீனியராகவும் எடுத்துருக்கலாம், டைம்லைன் ஃபேஸஸ்லேயும் எடுத்துருந்துருக்கலாம். அது அப் டு படம் பார்க்கும்போது தான் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இதோடைய ட்ரெய்லர் பிரேக் டவுனில் இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னா, சத்யராஜ் அவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை அங்கே நடக்கிற ஏதோ ஒரு முக்கியமான திஃப்டான ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது மூலமாக வந்து எல்லாருக்குமே பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக அவர் கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக சத்யராஜ் ஒன்று கடத்திட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை ஏதாவது அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நாகார்ஜுனாவும் அவருக்கு மேலே இருக்கிற இன்னொரு பாஸான அமீர் கானும் 2 பேருமே சேர்ந்து என்னென்னா, இவங்க ஹார்பரில் வந்து ஒரு ஸ்மக்லிங் தான் பண்ணுறாங்க அப்படின்னு உலகத்துக்கு காமிச்சிட்டு, ஆனால் இதை தாண்டி அவங்க இன்னொரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆர்ம்ஸ் டீலிங்கும் இருக்குது. இல்லை ஹை எண்ட் ஆஃப் வாட்சஸ் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறாங்களா? ஆமாம், ஹை எண்ட் ஆஃப் வாட்சஸும் ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல நாகார்ஜுனா கட்டும்போது அந்த ஒட்டுமொத்த கான்ஃபரன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப் ஓப்பனில் இருக்க மாதிரியே ஒரு சீன் பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே என்னென்னா, லேப்டாப் ஸ்மக்லிங் வந்து ரொம்ப 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 சுலபமாக நடக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி நீங்கள் வந்து டார்க் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் மார்க்கெட்டில் லேப்டாப் ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்மக்லிங் ப்ராடக்ட் தான் அது ஒரு பக்கம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் இதையும் தாண்டி நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இதை தாண்டி ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ருதிஹாசன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கட்டப்பில் இருப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சுருப்பாங்க. ஸ்ருதிஹாசனை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க. இந்த பெண்கள் இருப்பாங்க, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னும் போது நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி உட்கார வச்சுட்டு ஒரு வயிற்றில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரிலாம் போட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்போது இவங்களுடைய மெயின் ஜாப், பார்ட் ஆஃப் தி ஜாப்
மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னா மேபி அந்த ஸ்கின் எக்ஸ்ட்ராக்ஷன் பெண்களோட சில விஷயங்களை எடுத்து அதை வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்று அது மூலமாக வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய கோர் ஆஃப் தி நெட்வொர்க்கோட மெயின் ப்ரைம் ஜாப்பாக இருக்கும். ஸோ ஸ்மக்லிங் அப்படிங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு ஒரு விஷயமா இருக்கும். இதை வச்சு தான் இவங்க பெரிய கேங்ஸ்டராக ஒன்று உருவாகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். இதற்கு இடையில் எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் வள்ளி படத்தில் ரஜினிகாந்த் ஒரு ஓரமாக வீரையன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி சேலையை தூக்கி போட்டு சும்மா சுற்றி திரிவார் தெரியுமா? அது மாதிரி நம்மால் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து தனியாக வந்து ஒரு தேவா மேன்ஷன் சொல்லி வச்சுட்டு அங்கே வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதர் அந்த பேருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பேருக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, தேவா அப்படிங்கிற ஒரு விஷயம் பாட்ஷா ரேஞ்சுக்கு ஒரு பில்டப்பு. இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்ருதிஹாசன் அவங்க அப்பா கடத்தப்படுறாங்க. அவங்க அப்பா யார் என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறதுக்காக இந்த தேவா ஒதுங்கி எல்லாமே போய்கிட்டே இருக்காரு. ஒதுங்கி போயிட்டே இருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் உதவி கேட்கணுன்னா இங்கே தான் கேட்கணும் அப்படின்னும் போது அவர் நீ தனியாக வாழ்ந்துட்ட ஆனால் எனக்கு சேர்ந்து இப்போ எங்கள் அப்பா பார்க்கணும் அப்படின்போது அவன் என் நண்பன் அப்படின்றதுக்காக எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் ஒதுங்கி போகிற ஒருத்தவர் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஷேடில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரஜினி இன்னொரு கெட்டப்பில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதை வந்து ஃப்ளாஷ்பேக்கு அதை வந்து ஆக்சுவலாக அது முக்கியமான சீன் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக்காக ஒன்று வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தேவா திரும்பவும் ஹார்பருக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஹார்பருக்குள்ளே என்ட்ரி ஆகி சத்யராஜ் அப்படி பார்க்க போகிறாரு. இப்போ இவர் உள்ளே வர போகிறாரு, இவர் எல்லாமே பண்ண போகிறாருங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஒற்றன் மூலமாக தெரியுதுன்னு வச்சுக்கோமே. இப்போ என்ன பண்ணுவாங்க, வில்லன் சைடில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் படத்தில் விக்ரம்ன்ற ஒருத்தனை வந்து ரகசிய போலீஸாக உள்ளே வச்சுருக்காங்க உங்கள் நெட்வொர்க்லாம் பிடிக்கிறதுக்கு சத்யராஜ்னு சொல்லும்போது உடனே வந்து சத்யராஜ் வந்து அவனை வந்து அந்த இடத்துல போட்டு தள்ளின்றப்ப தான் வனிதாமணி சாங்கில் வந்து கமலை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்து அந்த டைரக்டர் தமிழ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த வில்லனை வச்சு அந்த மேன்சனையே வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி வெடிக்க வச்சு அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஸோ இவர் எல்லாமே வேணான்னு ஒதுங்கி இருந்த ஒரு மனுஷனை சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்த ஆண்டின்ற கதையாக போட்டு அழுத்தி இது பண்ணி அதுக்கப்புறம் அவர் எதுவுமே வேணான்னு ஒதுங்கி இருக்கிற ரஜினி உள்ளே வருவார். அவர் உள்ளே வரும்போது ஒரு இன்டர்வல் பிளாக்கு கண்டிப்பாக வரும். இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த ஹார்பருக்குள்ளே இவங்க ஒவ்வொருத்தர் நெட்வொர்க்காக எப்படியெல்லாம் அழிக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரே நைட்டுக்குள்ளே இது எல்லாத்தையும் எப்படி முடிச்சுட்டு இது என்ன மெத்தடு, இது என்ன டைமில் என்ன இல்லை வேறு ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்டா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆர்ம்ஸ் டீலிங், அண்டர் கிரவுண்ட் டீலிங், அதே மாதிரி வந்து வெப்பன்ஸ் டீலிங், அதை தாண்டி வந்து இந்த பெண்களோட முக்கியமான நம்ம ஆர்கன் இது கடத்துறது அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக அது ஆர்கன் கடத்துறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே மட்டும் லோக்கி அடைக்கிருக்க மாட்டார். இதை தாண்டி எக்ஸ்ட்ராக்ஷனாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். லைக் நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்லு இல்லை டிஎன்ஏ இதை வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு ஜென்ரேஷனாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக அந்த இடத்துல வேறு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பார். அது படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வெளியே ரிவியல் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான மாசு ஃபைனலாக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, நாகார்ஜுனாவுக்குன்னு ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, இந்த பக்கம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, இதுக்கு இடையில சத்யராஜோடைய அவருக்கு என்ன ஸ்டைலான ஒன்று தகடுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் படத்தை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எங்களுக்கு புரிந்த ஒரு விஷயம். இது வந்து எங்களுடைய அசம்ஷன் தான். இது ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். மேபி இந்த படம் இந்த கதையை மட்டும்தான் முழுசாக சொல்லும் அப்படின்னு நம்பலாம். இப்போது இந்த ட்ரெய்லரை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணார் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம், கூலி படத்துக்கு வந்து சமீப காலங்களாக கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் ஓவராக இருக்குது, ஹைப் ஓவராக இருக்குது, 1000 கோடி வசூல் பண்ணுமா, அது பண்ணுமா, இது பண்ணுமான்ற ஒரு ஹைப் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளால என்ன தெரியுமா, ஊர் வாயில விழுந்தால் வழங்காதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரியே வந்து இந்த படமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது சில இடங்களில் ஓவர் ஹைப்பை அப்படி டவுன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைனலாக இதெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்தியா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வரதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் தூக்கும். ஏன் தூக்கும் அப்படின்னா அந்த ஹைப் அப்படி கம்மி பண்ணிவிட்டு அடுத்து ஃபைனலாக விளையாடும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவலில் மீட் பண்ணும். அது மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி வேணும்னே இது பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் கூலி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்ட் 2க்கு கண்டிப்பாக லீடு இருக்கும். அது ரஜினி சாருக்கும் அமீர் கான் சாருக்கும் மீட் பண்ணுற ஒரு லீடாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வரைக்கும் படத்தில் மீட் பண்ணுற வாய்ப்பு இல்லை. நாகார்ஜுனா அண்ட் நாகார்ஜுனா வர்சஸ் ரஜினி அந்த ஒரு பேரிங்கில் தான் போகும். இந்த ட்ரெய்லரை பார்த்து மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ணிட வேணாம். என்னடா ட்ரெய்லர் ஒரு மாதிரியாக கம்மியாக இருக்கே இல்லை அதிகமாக இருக்கே, நிறைய பேர் கமெண்ட்டில் போடலாம், ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருக்கும் தாண்டா பார்க்க தெரியலன்னு சொல்லலாம். அது எங்களுடைய பார்வை, உங்களுடைய ஒப்பீனியன் வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் கிடையாது. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைக்கணும், அப்போ தான் ஆடியன்ஸு உள்ளே வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து படம் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகவே இந்த ட்ரெய்லரை வேணும்னே வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ இது சுமாரான ட்ரெய்லர் தான், பட் படத்தில் வேற ஒரு ரீச் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.